வெல்கம் டு அண்ணா ஸ்டடி சென்டர். இப்போ நம்ம 16 டிசம்பர் 2023 அன்றைய செய்தித்தாள் பார்க்க போகிறோம். முதல் நியூஸாக எதிர்க்கட்சிகள் போராட்டம் நீடிப்பு அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கா. இதில் அந்த பார்லிமெண்ட் இஷ்யூ ஒரு 2-3 பேர் அத்துமீறி உள்ள நுழைஞ்சாங்கல்ல, அந்த இஷ்யூ பற்றி கொடுத்துருக்காங்க. அது பார்லிமெண்ட்டில் இஷ்யூ ஆயிடுச்சு. அதனால் நிறைய பேரை பார்லிமெண்ட்டை விட்டு வெளியேற்றம் பண்ணிட்டாங்க. அதுதான் நியூஸ். இப்போது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் மார்க் பண்ணியிருக்குமா. நாடாளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்தொடர் பொதுவாக எப்போ நடக்கும்னா நவம்பர், டிசம்பர் அந்த 2 மாதங்களில் தான் நடக்கும். சரியா? இதில் இங்கே கொடுத்துருக்காங்களா. இப்போ இதுக்கு எதிராக பேசுனதுக்காக பார்லிமெண்ட்லேருந்து 14 எம்பிக்களை இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. ஒரு மாநிலங்களவை எம்பி 13 மக்களவை எம்பிக்களை இப்போதைக்கு இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. சரியா? இதுக்கு எதிராக பேசுனதுனால பார்லிமெண்ட்டில் இந்த இஷ்யூ பற்றி நிறையா ரொம்ப அதிகமாக பேசுனதுனால இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்ததாக இங்கே சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு இருக்கா. இதில் அந்த எம்எல்ஏக்கு 25 ஆண்டுகள் சிறை அப்படின்னு போட்டிருக்காங்கள்ல, இதில் மார்க் பண்ணியிருக்கிறத மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் சிறை தண்டனை வாங்கிட்டால் அந்த எம்பி அல்லது எம்எல்ஏ பதவி தானாகவே பறி போயிடும். சரியா? இப்போ 2 வருஷம் தான். 2 வருஷத்துக்கு மேலே சிறை தண்டனை வாங்கிட்டால் அவங்க எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, எம்பியாக இருந்தாலும் சரி, அவங்க பதவி பறி போயிடும். இதை சொல்கிற சட்டம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் சொல்லுது. சரியா? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் எந்த வருஷம் தெரியும்? 1951. சரியா? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 முக்கியம். அடுத்ததாக ஊடுருவிகள் அகதிகள் அல்ல அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கா. இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது இருக்கா, இந்திய குடியுரிமை சட்டத்தில் திருத்தங்களும் செய்யப்பட்டுச்சு அப்படின்னு இருக்கா. அப்போ குடியுரிமை சட்டம் ஃபஸ்ட்டு இயற்றப்பட்டது 1955 1955. அதுக்கப்புறமா திருத்தம் இப்போ அதுக்கப்புறம் 2-3 தடவை திருத்தம் பண்ணியிருக்காங்க. கடைசியாக திருத்தம் பண்ணது 2019. சரியா? அதான் திருத்தப்பட்ட குடியுரிமை சட்டம். அது முக்கியம். அது உள்ளே என்னென்னு பார்த்துருக்கோம். இப்போது அண்டை நாடுகளில் சிறுபான்மையினருக்கு மட்டும்தான் அனுமதி அந்த குடியுரிமை சட்டப்படி இந்திய குடியுரிமை பெற முடியும், மற்றவங்களாம் பெற முடியாது. அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது அந்த சட்டத்தில். இதில் இயர் மட்டும் நல்லா பார்த்துங்க. 55 ஒன்று, 2019 ஒன்று முக்கியம். சரியா? அடுத்து 2019 அமன் பண்ணது கடைசியாக. அடுத்ததாக ராஜஸ்தான் முதல்வராக பஜன்லால் சர்மா பதவி ஏற்பு அப்படின்னு இருக்கா. இதில் இப்போ ராஜஸ்தான் முதல்வராக பஜன்லால் சர்மா அவர் பேர் பார்த்துக்கோங்க. ரீசெண்டாக எலெக்ஷன் நடந்திருக்கு, அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்ததாக கிராமப்பகுதிகள் அந்த நியூஸ் இருக்கா. பயன்பாடு சானிடரி நாப்கின் பயன்பாடு 45% அதிகரிப்புன்னு. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுன்னா, இதில் ஃபுல்லாக ஸ்கீமாக இருக்குது. இந்த ஸ்கீம் எல்லாமே ரொம்ப முக்கியமான ஸ்கீமாக இருக்குது. ஸ்கீம் என்ன, இயர் என்ன போதும். அதுக்கு மேலே வேணாம். ப்ரிலிம்ஸுக்கு, மெயின்ஸுக்கு இந்த ஸ்கீம் எல்லாத்த பற்றியும் தெளிவாக படிக்கணும். ப்ரிலிம்ஸுக்கு வேண்டாம். சரி, சொல்கிறது மட்டும் முக்கியம், எழுதிக்கங்க. இல்லை மக்கள் மருந்தகம் பற்றி கொடுத்துருக்காங்களா. மக்கள் மருந்தகம் திட்டம் 2016 தொடங்கப்பட்டது. PMPJP இருக்கா. ஜன் ஔஷாதி யோஜனா அப்படிம்பாங்க. மக்கள் மருந்தகம் திட்டம் 2016 தொடங்கப்பட்டது. அதாவது மத்திய அரசே மெடிக்கல் மூலமாக கம்மியான விலைக்கு மருந்துகளை கொடுக்கும். அதான் மக்கள் மருந்தகம் திட்டம். சரியா? ஜன் ஔஷாதி யோஜனா அப்படிம்பாங்க. அடுத்ததாக 2016 போதும் மக்கள் மருந்தகம், வேறு எதுவும் வேண்டாம். அடுத்ததாக இங்கே இருக்கா, பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கா. அது பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ ஸ்கீம் தான். அது தமிழில் இப்படி. சரியா? ஸ்கீமோட பெயர் பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ. 2015 கொண்டு வரப்பட்ட திட்டம் அது. சரியா? அவங்கள படிக்க வைக்கிறதுக்காக திட்டம். அடுத்தது ஒன் ஸ்டாப் சென்டர் இருக்கா. இது எதுக்காக அப்படின்னா, மேலே கொடுத்துருக்காங்களா, சமூகம் குடும்பத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட மையங்கள் தான் இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னு. சரியா? ஒருங்கிணைந்த சேவை மையங்கள், OSC அப்படிம்பாங்க. அப்போது இது எந்த வருஷம் தொடங்கப்பட்டதுன்னா 2015 தொடங்கப்பட்டது. அடுத்த முத்தலாக் தடை சட்டம் இருக்கா. அது 2017 கொண்டு வரப்பட்டது முத்தலாக் தடை சட்டம். அடுத்ததாக பிரதமரின் மாத்ரு வந்தனா யோஜனா திட்டம் இருக்கா. மாத்ரு வந்தனா யோஜனா அது எதுக்காக அப்படின்னா, கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான திட்டம் தான் மாத்ரு வந்தனா திட்டம். சரியா?
இப்போ இது எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, சரி, மாத்ரு வந்தனா யோஜனா இதுதான். சரி, அடுத்ததாக பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் பார்த்தாச்சு. அடுத்ததாக ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்கிய யோஜனா இருக்கா, இது 2018ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட திட்டம். ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிறது எதுக்காகனா ஏழை மக்களுக்கு மருத்துவ சேவைகள் வழங்குவதற்கான திட்டம். சரியா, அடுத்ததாக ஸ்டாண்டப் இந்தியா பற்றி கொடுத்துருக்காங்களா, இது என்னென்னா தொழில் தொடங்குவதற்கு 10 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் கடன் உதவி கொடுப்பாங்க. அதுதான் ஸ்டாண்டப் இந்தியா. பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு கொடுப்பாங்க கடன். சரியா, அதுதான் ஸ்டாண்டப் இந்தியா. 2016ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ரோக்ராம். சரியா, அடுத்தது வீட்டு வசதி திட்டம் இருக்கா, இதுக்கு கீழே செல்வமகள் சேமிப்பு திட்டம் கொடுத்துருக்காங்களா, இது வந்து சுகன்யா சம்ரிதி யோஜனா அப்படிம்பாங்க. போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க்லலாம் பெண் குழந்தைகள் பேரில் ஒரு சேமிப்பு கணக்கு ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேமிச்சுட்டு வரலாம். திருமணம், அவங்களோட கல்வி நேரத்தில் அந்த பணத்தை மொத்தமாக எடுத்துக்கலாம். சரி, அது ஒரு சேமிப்பு திட்டம் தான், செல்வமகள் சேமிப்பு திட்டம். பெண் குழந்தைகள் பேரில் பணத்தை சேமிக்கிற திட்டம், பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸில். சுகன்யா சம்ரிதி யோஜனான்னு சொல்லலாம். 2015ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட திட்டம். சரியா, அடுத்ததாக பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கினது கொடுத்துருக்காங்களா, இது 106வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 106வது அரசியலமைப்பு திருத்தம் இது. சரியா, ரொம்ப முக்கியம். அடுத்ததாக உஜ்வாலா ஸ்கீம் பற்றி கொடுத்துருக்காங்க, இலவச எரிவாயு இணைப்பு பற்றி. அது உஜ்வாலா ஸ்கீம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2016. சரியா, அதுவும் முக்கியம். உஜ்வாலா ஸ்கீமும் அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. சரியா, அடுத்ததாக இந்த ஸ்கீம் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீமு, தெளிவாக எழுதிக்கங்க. சரியா, அடுத்ததாக காசி தமிழ் சங்கமம் 2.0 இருக்கா, இல்லை வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் நடக்குது. போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ரெண்டாவது ஆண்டு இது இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. 2வது ஆண்டாக அந்த நிகழ்ச்சி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்தது போன வருஷம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, எதுக்காகனா தமிழ்நாடு, உத்தரப்பிரதேச மாநிலங்களுக்கிடையே ஆன்மீக உறவை வலுப்படுத்துவதற்காக தான் இது பண்ணுறாங்க. சரியா, அப்போது இன்றைய செய்தித்தாள் வாசிப்பு ஏதோ நிறைவடைந்தது. உங்களுக்குலாம் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.